திசைகள். காவடியாட்டம் தமிழர்களின் பாரம்பரிய கலைகளில் ஒன்றாகவும் இந்துக்களின் வழிபாட்டு முறைகளில் பின்னி பிணைந்த ஒன்றாகவும் காணப்படுகின்றது. இந்துக்களின் கலாசார வழிபாட்டு முறைகளில் காவடி எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்துவது ஒரு மரபாக இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆலயங்களில் நேர்த்திக்கடன் தீர்க்கும் பொருட்டு மேற்கொள்ளப்படும் அடியவர்களின் காவடி ஆட்டமானது நிச்சயமாக பார்ப்பவர்களை மெய் சிலிர்க்க வைத்து பரவச நிலையை அடையச் செய்யும். இறுக்கமான கலாசார கட்டமைப்புகள், கண்மூடித்தனமான நம்பிக்கைகள் என்று பலமான பண்பாட்டு சுவர்களுக்குள் வாழ்ந்து வந்த ஈழத் தமிழினத்தின் இன்றைய சந்ததி உலகெங்கும் பலமாக வேரூன்றியிருக்கிறது. இவ்வாறு உலகெங்கும் பரந்திருக்கும் இன்றைய சந்ததியினர் மத்தியில் நீண்டு விரிந்திருக்கும் விசாலமான சிந்தனை பரப்பானது தமிழர்கள் மரபு ரீதியாக பின்பற்றி வருகின்ற கலாசார விழுமியங்கள் மற்றும் சமய ரீதியான நம்பிக்கைகள் பற்றிய விமர்சன ரீதியிலான சிந்தனைகளையும் பல்வேறு கேள்விகளையும் தோற்றுவித்திருக்கிறது. அந்த வகையில் அடியவர்கள் தங்கள் இஷ்ட தெய்வத்துக்காக உடல் வருத்தி உடலெங்கும் வேல் பாய்ச்சி உதிரம் சிந்தி காவடிகளை சுமந்து ஆடுகின்ற காவடி ஆட்டம் பல்வேறு கேள்விகளையும் சந்தேகங்களையும் நம் இளைய சமூகத்தின் மத்தியில் உருவாக்கிவிட்டிருக்கிறது. ஏன் இந்த விபரீத முயற்சி? எதற்காக இந்த வேதனை? இது எவ்வாறு உருவாகியது போன்ற பல்வேறு கேள்விகள் எமது இளம் தலைமுறையினர் மத்தியில் உள்ளன. இது போன்ற கேள்விகளுக்கு விடை தேடும் பயணத்தின் விளைவாக உருவாகிறது இந்த ஆவணம். நான் ஏறக்குறைய 73ஆம் ஆண்டிலிருந்து இந்த காவடி தொழிலை ஆரம்பித்து இன்றைக்கு 2016 ஆண்டுகள் இதுவரைக்கும் பல விதமான காவடிகளை செய்து கொண்டு தான் இருக்கின்றோம். அப்பாக்கள் சும்மா இப்படி அந்த ஆட்ட காவடிகளோட சம்பந்தப்பட்ட ஆக்களை தவிர இந்த பறவை காவடியிலே எத்தனையோ வகைகள் இருக்கின்றது. அதாவது சுலா காவடி என்னும் ஒன்று இருக்குது. இப்போ ரைட்டரில் கட்டித்தான் காவடி என்ற இல்லை, தேரில் இழுக்கிற காவடியும் இருக்குது. தேரில் கட்டி அதாவது மேலியில் முல்லை போட்டு தேர் இருக்குதானே, தேரை இழுக்கிற காவடியும் இருக்குது. அடுத்தது தனியாக ஒரு மரம் நட்டு அதில் தூங்குறது அந்த துலாக்காவடி என்று ஆரம்பத்தில் 40 வருடங்களுக்கு மேலாக ஒருவர் அதை செய்தவர். அதை நாங்கள் இன்றைய காலகட்டத்தில் இந்த செல்வ சன்னதி இந்த ஆலயம் முன்றில் நாங்கள் அதை செய்து முடிக்க நாங்கள் இப்போ 3 ஆண்டுகளுக்கு முன்னம் அது இதுவரை எவரும் செய்து முடிக்கவில்லை. அதே போன்று வடிவங்கள், அதாவது பறவைக்காவடி என்றால் 8 முள்ளு போட்டு தாங்கி வருவதுதான் பறவைக்காவடி. அடுத்தது 2 முள்ளு கொழுவி போட்டு வருவதே தூக்கு காவடி என்று தான் சொல்லுவார்கள். இப்போ காலகட்டத்தில் புது மாற்றங்கள் வந்த பிறகு ஒரு முள்ளு நாரியில் குத்தியும் எடுக்கிறார்கள், அதே தூக்கு காவடி என்று தான் சொல்கிறது. அடுத்தது இந்த வடிவங்கள் இருக்குது, முருகனை போன்ற வேடத்திலேயும் எடுக்கின்றார்கள். அடுத்தது கிருஷ்ணர் பாறைகடலில் பள்ளி ஒன்று இருக்கிறாரல்லோ அதே போன்ற வேடங்களில் அப்படியும் எடுக்கின்றார்கள். அப்படி இனி இந்த இது அதாவது ஆஞ்சநேயர் வடிவத்திலேயும் எடுக்கிறாங்க. எல்லாம் அவை கேட்குற மாதிரி, அந்த நேர்த்தி கடன்காரர் கேட்குறது மாதிரி காவடி செய்கிற நாங்கள் அவர்களின் விருப்பத்துக்கு ஏற்றபடி அந்தந்த விதமாக காவடியை செய்து அவை என்ற நேர்த்தி கடனை பூர்த்தி செய்கிறோம். காவடி ஆட்டம் என்பது முருக வழிபாட்டோடு தொடர்புடைய ஒரு ஆட்டம். சிவபூமி என்று வர்ணிக்கப்படும் ஈழத் தமிழ் இனத்தின் பூர்வீக பிரதேசங்களிலும் பாரத தேசத்தின் தென்கோடியில் தமிழர்களின் வரலாறு சொல்லும் தமிழகத்திலும் அதுபோலவே இன்று தமிழன் கிளை பரப்பி வேரூன்றி தலை நிமிர்ந்து நிற்கும் உலக நாடுகளிலும் உள்ள இந்து கோயில்களின் வழிபாட்டின் ஒரு கூறாக நேர்த்திக்கடன் செலுத்தும் ஒரு வழிமுறையாக காவடியாட்டம் இடம்பெறுகிறது. வழிபாட்டின் கூறாக தோன்றிய காவடியாட்டம் பிற்காலத்தில் மக்களின் ஒரு பகுதியினருக்கு தொழில்முறை ஆட்டமாகவும் வளர்ச்சி பெற்றது. எனினும் வழிபாட்டு நேர்த்திக்கடன் தொடர்பான காவடியாட்டமே இன்னும் பரவலாக புழக்கத்தில் இருந்து வருகிறது. தொழில்முறை காவடியாட்டம்
பொதுவாக கரகாட்டத்தின் ஒரு துணையாட்டமாக இடம்பெற்று வருகிறது. சாதாரணமாக நாங்கள் இங்கே காவடிகள் பிரிக்கப்பட்டிருக்கிறது. இது இப்போ நீங்கள் பார்க்கும்போது இது குட்டி காவடி என்று சொல்கிறது, அடுத்தது சிறிய காவடி என்று சொல்கிறது, நடுத்தரம் என்று சொல்கிறது, ஆகப்பெருசு இருக்குது. அப்போ நாங்கள் அதை இந்த ABCD 4 வகைப்படுத்தி இருக்கின்றோம். இந்த காவடியை பொறுத்தளவில் நாங்கள் இப்போ இதிலே இருந்து இந்த கோயிலுக்கு விடுறதுன்னு சொன்னால் சாதாரணமாக ஒரு 500 ரூபா வேண்டுவோம். அடுத்தது கொஞ்சம் ஒரு அளவான சிறிய காவடி என்று சொன்னால் ஒரு 800 ரூபா வேண்டுவோம். கொஞ்சம் பெரியது விடுறாண்டால் 1000 ரூபா, 2500 ரூபா வரைக்கும் நாங்கள் காவடிகள் விட்டு வளமையாக செய்து கொண்டு இருக்கின்றோம். ரைக்டர் அதாவது சுருக்கமாக சொல்ல போனால் இந்த செல்வச்சின்னதிலிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளே நாங்கள் கட்டுறதா இருந்தால் ஆக குறைந்தது ஒரு 15000 ரூபா எங்களுக்கு தருவோம். முந்தி காவடி கட்டுறதுக்கு கொண்டு சொல்லி ஒரு பகுதியினர் இருந்தவை. இப்போ அது எங்கும் கற்று பல பல சமூகத்தை சேர்ந்தவர்களும் இந்த காவடி தொழிலை கற்று சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். காவடியின் உண்மையான தோற்றம் குறித்த தகவல்கள் எதுவும் இல்லை. எனினும் பல்வேறு சமய நடைமுறைகளின் தோற்றம் தொடர்பு கதைகள் இருப்பது போலவே காவடியின் தோற்றம் குறித்தும் கதையொன்று உள்ளது. அகஸ்திய முனிவர் தனது சீடர்களில் ஒருவரான இடும்பனை அழைத்து தனது வழிபாட்டிற்காக கைலி சென்று அங்கு முருகனுக்கான கந்தமலையில் உள்ள சிவசக்தி சுரூபமான சிவகிரி, சக்திகிரி என்னும் 2 சிகரங்களையும் கொண்டு வரும்படி கூறினாரா. அகஸ்தியரின் கட்டளைக்கு இணங்க இடும்பனும் கையிலே சென்று அவ்விரு மலைகளையும் இருபுறமும் தொங்க காவடியாக கட்டி எடுத்து கொண்டு வந்தார். முருகன் அவ்விரு கிரிகளையும் திருவாவினன்குடியில் நிலை பெறச் செய்யவும் இடும்பனுக்கு அருளவும் விரும்பி ஒரு திருவிளையாடலை நிகழ்த்தினார். இடும்பன் வழி தெரியாமல் திகைத்த போது முருகன் குதிரை மேல் செல்லும் அரசனை போல் தோன்றி இடும்பனை ஆவினன்குடிக்கு அழைத்து வந்து சற்று ஓய்வெடுத்து செல்லும்படி கூறுகிறார். இடும்பனும் காவடியை இறக்கி வைத்து ஓய்வெடுத்து விட்டு புறப்படும் போது காவடியை தூக்க முடியாமல் திண்டாடினார். ஏன் இப்படி காவடியை தூக்க முடியாமல் போனது என்று சுற்றி பார்க்கும்போது சிவகிரியின் மேல் ஒரு சிறுவன் கோவணாண்டியாய் கையில் தண்டுடன் நிற்பதை கண்டார். இடும்பனும் சிறுவனை மலையிலிருந்து இறங்கும்படி வேண்டினார். ஆனால் அந்த சிறுவன் இந்த மலை தனக்கே சொந்தமென்று உரிமை கொண்டாட கோபமுற்ற இடும்பன் அந்த சிறுவனை தாக்க முயன்றான். அப்பொழுது இடும்பன் வேறற்ற மரம் போல் கீழே சரிந்து விழுந்தார். இதை கண்ட அகஸ்தியர் மற்றும் இடும்பனின் மனைவியாகியோர் முருகனிடம் சென்று மன்றாட முருகன் இடும்பனுக்கு அருளாசி புரிந்ததுடன் இடும்பனை தனது காவல் தெய்வமாகவும் நியமித்தார். அப்போது இடும்பன் போல் காவடி ஏந்தி சந்தனம், பால், மலர் போன்ற அபிஷேக பொருட்களை தன் சன்னதிக்கு எடுத்து வருபவர்களுக்கு அருள் பாலிப்பதாக முருகன் வாக்களித்தார் என்கின்றன புராணங்கள். அதிலிருந்து முருக வழிபாட்டில் காவடி எடுத்தல் ஒரு அம்சமாக ஆகியது எனவும் அக்காவடியை கோவிலில் இடும்பன் சன்னதியில் வைத்த பின்னரே எடுப்பது என்னும் வழக்கம் உருவானது என்றும் கூறப்படுகிறது. இந்த கதையிலிருந்து காவடிக்கும் காவுதடிக்கும் உள்ள தொடர்பு புலப்படுவதை கவனிக்கலாம். காவடி ஆட்டத்திற்கு பயன்படும் கருவியே காவடி என்று அழைக்கப்படுகிறது. இது தொடக்கத்தில் சுமை சுமப்பதற்கான நீளமான ஒரு தடியையை குறித்தது. காவடியாட்டம் என்பது காவடி, ஆட்டம் எனும் 2 சொற்களின் சேர்க்கையால் உருவானது. காவடி என்பது ஆட்டத்துக்கான கருவி என்பதால் இவ்வாட்டத்தின் பெயர் அதற்கான கருவியின் அடியாக எழுந்தது. காவடி எனும் சொல் காவுதடி என்பதாய் மருவி உருவானதாக கருதப்படுகின்றது. காவுவதற்கான தடி எனும் பொருள்பட இத்தடியை காவுதடி என அழைப்பர். சுமை காவுகின்றவர்கள் இலகுவாக சுமப்பதற்காக ஒரு நீண்ட தடியின் 2 முனைகளிலும் சுமைகளை தொங்கவிட்டு அத்தடியின் நடுப்பகுதி தோளில் இருக்குமாறு வைத்து சுமந்து செல்வர். இதன் தொடர்ச்சியாகவே ஒரு நீளமான தடியின் 2 முனைகளிலும் பால், தேன் அல்லது இளநீர் நிரப்பிய குடங்களை தொங்கவிட்டு காவடி எடுக்கும் வழக்கம் நிலவுகிறது. பூக்கள், வெட்டிவேர், பட்டுத்துணி, மயிலிறகு போன்றவற்றினால் காவடிகள் அழகூட்டப்படுகின்றன. தற்காலத்து காவடிகள் பல அழகு உணர்ச்சியோடு காணப்படுகின்றன. ஆனாலும் இதன் அடிப்படையான பகுதி ஒரு தடியே. இந்த தடியின் 2 முனைகளையும் இணைக்கும் வகையில் மரத்தாலும் மெல்லிய பிரம்புகளாலுமான ஒரு வளைவான அமைப்பு இருக்கும்.
அதன் மேல் அழகான குஞ்சங்களோடு கூடிய பட்டு துணி போர்த்தப்பட்டிருக்கும். 4 மூலைகளிலும் ஏராளமான மயில் இறகுகளை சேர்த்து கட்டி அழகூட்டி இருப்பர். வளைவு பகுதியின் உச்சியிலும் உயரமான கூம்பு வடிவான அலங்கார கூடு அமைந்திருக்கும். ஆனாலும் காவடிகள் வேறுபட்ட அலங்காரங்களோடு அமைந்திருப்பதும் உண்டு. இப்போ தனியொரு மயில் ரக வச்சு கொண்டு அதை காவடி என்று சொல்கிற அளவுக்கு இல்லை, அதை வடிவப்படுத்த வேணும். இதை நாங்கள் இப்போ வடிவப்படுத்தினால் இது பெயர் அதை தொம்மை என்று சொல்லுவோம். தொம்மை, ஒரு தொம்மை. அப்போ ஒரு காவடிக்கு 4 தொம்மை கட்டினா தான் அது காவடி. அது மேலே இருக்கும்போது அந்த அந்த பூக்கள் டிசைன் இருக்குது, அதை சொல்லுவது செண்டுன்னு சொல்லி, செண்டு. அதுக்கு போடுகிற அந்த சீலை அதுக்கு பேர் பன்னாங்கன்னு சொல்லுவோம். அதுக்கு மேலே ஒரு கிளி இருந்தால் கிளிக்காவடி என்று தேடி வருவார்கள். அதுக்காக தான் நாங்கள் எங்கேயும் தட்டுப்பாடான நேரம், கிளி தட்டுப்பாடான நேரம் கொழும்பிலேயும் ஆக்கள் வச்சு எடுப்பிச்சு இந்த கிளியலை வச்சு அலங்கரித்து வச்சுக்கிறோம். பொதுவான காவடி ஏறத்தாழ 3 அடிகள் அகலம் உள்ளதாக இருக்கும். இது 5 கிலோ தொடக்கம் 7 கிலோ வரை நிறை கொண்டதாக அமைந்திருக்கும். ஆனாலும் சிறுவர்களும் காவடி எடுப்பது உண்டு. ஆகையால் அவர்களுக்காக நிறை குறைவான சிறிய காவடிகளும் உருவாக்கப்படுகின்றன. வழிபாடு தொடர்பான காவடி எடுத்தலில், குறிப்பாக நேர்த்தி வைத்து காவடி எடுப்பதில் தங்களை வருத்திக் கொள்ளும் நடைமுறைகளை காண முடியும். சிலர் ஏறத்தாழ 6 அங்குல நீளம் கொண்ட வெள்ளி வேல்களை ஒரு கன்னத்திலிருந்து மறு கன்னத்தினூடாக வரும்படி குத்திக் கொண்டும் இன்னொரு சிறிய வேலை நாக்கினூடாக குத்தியபடியும் காவடி எடுப்பர். இதற்கு அலகு குத்துதல் என்று பெயர்படும். இது தவிர தூண்டில் போல் வளைத்த வெள்ளி ஊசிகள் பலவற்றை முதுகில் வரிசையாக குத்தி அந்த ஊசிகளோடு இணைக்கப்பட்ட கயிறுகளை இன்னொருவர் பிடித்து இழுத்தபடி இருக்க காவடி ஆடுவர். இது செடில் குத்துதல் என்று அழைக்கப்படுகிறது. இது தவிர உடலில் பல்வேறு பகுதிகளில் வளைந்த வெள்ளி ஊசிகளை குத்தி அவற்றுடன் இணைக்கப்பட்ட கயிறுகளின் மூலம் காவடி எடுப்பவரை சில்லுகள் பொருத்தப்பட்ட வண்டிகளில் கட்டப்பட்ட உயர்ந்த அமைப்புகளில் இருந்து தொங்கவிட்டபடி ஊர்வலமாக கொண்டு செல்வர். அவரவர் நேர்த்திகளை பயன்படுத்தி அவர் தேர்ந்தெடுக்கிறான்னு சொன்னால் ஆனந்த காவடி என்று சொல்லி கூடுதலாக ஒரு 10-20 பேர் என்று தேர்ந்தெடுப்பாங்க. பால் காவடி என்று சின்ன சிறு பிள்ளைகள் பால் காவடிகளை தேர்ந்தெடுப்பார்கள். அவையில் எந்த வகையான நேர்த்தியை செயல்பட சொன்னாலும் அந்த வகையான நேர்த்திகளை நாங்கள் செய்து முடிப்போம். அதே சமயத்தில் அவர்கள் அந்த நேர்த்தியை தாங்கள் நேர்ந்த நேர்த்தி கடன் என்ன மாதிரி செய்யணுமோ என்று சொல்லி உள்ள அன்போடு அவன் மன அமைதியோட கடவுள் மனம் இறங்கி கேட்குற வகையில் நாங்கள் குத்தேக்க அவையில் நோவல் அதில் பற்றி தெரியாது. சில ஆக்களுக்கு மெல்லிய தோல் இருக்கும், சில ஆக்களுக்கு மொத்தமான தோல்கள். அது குத்துற ஆக்களை பொறுத்தளவில் அது செயல்படலாம் படிதான். இப்போ குத்துற எங்களுக்கு எந்த நடக்காமல் வராது, கை நடக்காமல் வராது. நாங்கள் உண்மையாக நினைச்சி அவனை நேர்த்தியெல்லாம் பூஜை செய்யணும்னு சொல்லி இறைவனை வேண்டி வழிபட்டு அந்த தன்மையோட நாங்கள் குத்துவோம். எமது அப்பாண்ட காலம் தொடக்கம் நான் சிறு பிள்ளையாக இருந்து வந்த காலத்திலேருந்து எனக்கு ஒரு 15 வயதுக்கு பிறகு நான் இந்த சிறிய சிறிய முள்ளுகள் அதுகளெல்லாம் குத்தி காவடி கட்ட ஆரம்பித்து வந்தேன். அந்த குத்துறது இழுக்கிறதெல்லாம் கோயில் அடியில் அவர்களுக்கு தெரியாத அளவு தான் நடக்கும். அதுதான் ஆனந்த காவடின்னு சொல்கிறது. அப்படியான வகையெல்லாம் அந்த காவடியில் ஆடுவாங்க. அது இழுக்கிற ஆளுக்கும் தெரியாது, குத்துறவருக்கும் தெரியாது. அந்த வாசல் கோயில் ஆலய வீதிகளில் வந்தோடனே அவை மனங்கள் வேதனைப்பட்டு மன நிம்மதிகள் எல்லாம் பல்வேறு வகையில் வந்து அவர் தன்னை தன்னை உணர்வுகளை மறந்த வீதியிலான அந்த காவடி ஆட்டமெல்லாம் நடக்கும் கோயில் வீதிகள். இழுத்து ஆடினா பெரும்பாலும் கலட்டேக லேசாக கலட்டலாம். இழுத்து ஆடாமல் சும்மா வந்தால் அந்த அவங்க குத்துற தோல் தன்மையிலே எங்கட அந்த கம்பி குத்துற ஊசிகள் அப்படியே அந்த ரத்த கரலில் அப்படியே ஒட்டினா கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் இழுத்து ஆடினா லேசாக கலட்டலாம். அது அந்த வெள்ளிரம்புன்னு சொல்லுவாங்களே, அந்த கம்பியை வெள்ளிரம்பு அதில் ஏட் பண்ணாது, பெரும்பாலும் அதில் பாதிப்பு எதுவும் வராது. அது வெவ்வேறையான ஆக்கள் இருக்கு, நம்ம அதுகள் செய்து தரக்கூடிய ஆக்கள், நாங்களும் செய்யக்கூடிய தன்மையிலும் இருக்கங்கிட்ட செய்து மாற்றிக்கிறோம். நாங்கள் முள்ளுகள் ஊசி முள்ளு சைஸில் இருந்து பெரும்பாலும் ஒரு 3 நூல் கம்பி 2 நூல் கம்பி அளவு மொத்தம் வரையும் இருக்குங்கிட்ட. அது எந்தெந்த நேர்த்திகளை அவைகள் நேர்ந்திருக்கணுமோ அதுக்குரிய வகையெல்லாம் அந்த முள்ளுகளை ஊசியில் குத்துவோம். நாங்களும் அது செய்யும்போது நாங்களும் அதுக்கேற்ற முறைகள், அதாவது விதிமுறை ஒன்று இருக்குது. அப்படி பயங்கரமான தொழிலை செய்யும்போது நாங்களும் அதுக்கேற்ற பூசைகளை செய்து அவைக்கேற்ற மாதிரியான பெலிகள் அப்படி அதை பூசணிக்காய் நீத்து காய வெட்டவனும் தேசிக்காய் வெட்டவனும் அப்படியான செயல்களை செய்து பிற்பாடு தான் அந்த
அதை நாங்கள் நெறிப்படுத்துவோம். அம்மன் அந்த களி எடுக்கும்போது 2 வாளிலே ஏறு நின்று தனது அவதாரத்தை காட்டி கொண்டிருக்கிறா பார்த்தீங்கள் தானே. அப்போ அவள் காலால் மிரித்து அப்படி கொண்டு தன்னுடைய இதில் காட்டி கொண்டு இருக்கிற பக்தர்களுக்கு. அதே போன்று நாங்களும் இப்படி ஒரு கற்பனை பண்ணி அந்த வாழை இருத்தி கொண்டு போகணும் அப்படி என்று கற்பனை பண்ணி தான் அந்த வாழை நாங்கள் உருவமாக செய்விச்சு அந்த வாழில் இருத்தி இப்போ செய்கின்றோம். அடுத்தது ஒருத்தர் சொல்லுவார், நான் கிருஷ்ணர் வேஷத்தில் போக போகிறேன்னு சொல்லி. அப்போ அதுவும் எங்களோட கற்பனையால் உருவாகின இந்த கிருஷ்ணர் வேஷம் என்றால் என்ன மாதிரி அவருக்கு ஊசியல் குத்த வேணும், எந்தெந்த பக்கத்தில் குத்தினால் கிருஷ்ணர் பார்க்கடலில் பள்ளி ஒன்று இருக்கிற போல தான் அவர் போகணும். சும்மா கவுண்டு கொண்டு போகக்கூடாது. அவர் பார்க்கடலில் பள்ளி ஒன்று இருக்கிறார் தானே, அதே போன்ற வடிவத்தில் அதுக்கேற்ற மாதிரியான ஊசிகளை குத்தி செட் பண்ணி கட்டி நிறையாக மற்றவன்ற பார்வைக்கும் சரியாக அவற்றை நேர்த்தியும் பூர்த்தியாகிறதுக்காக அப்படியே நாங்கள் செய்து முடிக்கின்றோம். ஒரே ஒரு சின்ன ஒரு முள்ளு தான் இந்த தலையை தாங்கிறதுக்காக இந்த கையிலே குத்தி அங்கே மேலே கட்டுவோம். அப்போ 9 ஊசிகள் குத்தப்படும். அந்த 9ஓட கிருஷ்ணர் வேடத்தோடு அவர் போகிறார். ஆஞ்சநேயர் வேஷமாக வருது, அதுக்கு ஒரு 6 கம்பி தான் குத்துவோம். இந்த 39-40 வருஷ அனுபவத்திலேயும் இந்த காவடி கம்பி குத்தி ஒருத்தருக்கு ஏற்பாகை சாகவும் இல்லை. இதுவரையும் ஒருத்தரும் மருத்துவமனையை தேடி போனதும் கிடையாது. பொதுவாக எங்கேயும் தான் நான் குத்தியமாக மட்டுமல்ல, நான் எங்கும் அப்படி அறியவில்லை. ஆனால் சில வேளையில் சில ஆபத்துகள் நடந்திருக்கும். எப்படி என்றால் டிராக்டர் ஓடிக்கொண்டு போகும்போது ஏதன் பாதைகள் சீரில்லாத வகையில் அது பிரட்டி ஏதன் அப்படியே ஆபத்துகள் ஏற்படும், அந்த உறைஞ்சிப்பட்டு உடைப்பட்டு அப்படி. ஆனால் ஒருவரும் மரணித்தல் அப்படி என்றது இன்னும் நடக்கவில்லை. மரம் முறிஞ்சு கீழே வந்து கூட ஒருத்தரும் மரணித்தல் ஆகவில்லை. பால் காவடி, பன்னீர் காவடி, மச்ச காவடி, சர்ப்ப காவடி, பறவை காவடி, தூக்கு காவடி என காவடி எடுக்கும் முறைகள் பல வகைப்படுகின்றன. அடியவர்கள் ஒரு தண்டின் 2 முனைகளின் பக்கத்திற்கு ஒன்றாக பூக்களால் 2 மூங்கில் கூடைகளை கட்டி தொங்கவிட்டு சுமந்து கொண்டு வரும் காவடியானது பூக்காவடி அல்லது பூங்காவடி என்று அழைக்கப்படுகிறது. அதேபோல பால் நிரம்பிய 2 குடங்களை கட்டி வருவது பால் காவடி என்றும், உணவு தானியங்களை அல்லது சமைத்த உணவை கட்டிச் சுமந்து செல்வது அன்னக்காவடி என்றும் அழைக்கப்படுகின்றன. பறவை காவடியிலும் தூக்கு காவடியிலும் காவடி எடுப்பவர் சுமையை தோளில் சுமப்பதில்லை. ஆனால் அவரோ காவுதடியில் சுமை போல் சுமக்கப்படுவதை காணலாம். தூக்கு காவடி என்று சொல்லும்போது இன்னும் ஒரு தூக்கு காவடி இருக்குது. அதாவது ரைட்டரில் கட்டாமல், ரைட்டரோ இல்லாட்டால் எந்த ஒரு வாகனத்திலையும் கட்டாமல் ஒரு தனியொரு மரத்தை நாட்டி, அதை பாருங்க அந்த போஸ்ட் இருக்கல்லோ, அப்படி ஒரு தனிய மரத்தை நாட்டி அதில் பிறகு நீள மரம் பிணைச்சு அது இங்கே கீழையும் பதியும், ஒரு பக்கம் கீழையும் பதியும் அங்காலுக்கும் பதியும், அது சுழண்டும் வரும். ஒரே இடத்துல மரம் நடுறது. இதே இந்த முருகன் வாசலில் நாங்கள் இப்போ ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னம், 3 ஆண்டுகளுக்கு முன்னம் அப்படி ஒரு சாதனையும் செய்து போட்டேன் நானும் தம்பியும். காவடி ஆட்டத்துக்கான பின்னணி இசைக்கருவிகளாக நாதஸ்வரமும் தவிலும் விளங்குகின்றன. நாதஸ்வரத்தில் காவடி சிந்து இசையை வாசிக்க காவடி ஆட்டம் ஆடுவது மரபாக கொள்ளப்படுகிறது. இதனை விட நொண்டிச்சிந்து, கிளிக்கன்னி, மகுடி போன்ற பல மெட்டுக்களோடு கூடிய நாட்டுப்புற இசைப்பாடல்களும் இடம்பெறுகின்றன. தற்காலத்தில் ஆடுவதற்கு ஏற்றதாய் அமையக்கூடிய திரைப்பட பாடல்களையும் நாதஸ்வரத்தில் வாசிப்பதை காண முடிகிறது. இப்போ மாதகள் காவடிகள் என்று சொன்ன போனால் காலையில் காவடி தூக்குனாங்கன்னு சொன்னால் பின்னேரம் 5 மணி மட்டும் ஒரே ஆட்டம்தான். ஆனால் மனுஷன் உண்மையில் சரியான பக்தி என்று சொல்கிறது அந்த இடத்துல நான் பார்த்துருக்குறேன். அதே கட்டத்தில் காரநகரிலும் நான் இப்போ ஒரு கனகாலமாக அங்கேருந்து பார்த்து கொண்டு வந்திருக்கிறேன். அந்த காவடி ஆட்டங்களும் பார்க்க ஒரு பெருமையாகவும் எங்களுக்கு வாசிக்கிறதுக்கு ஒரு சந்தோஷமாகவும் இருந்தது. இப்போ நாங்கள் வாசிக்கிறது என்னென்னா காவடி சிந்தன்னு சொல்லித்தான் அதுகளை ஆரம்பத்தில் ஆச்சு கொண்டு வந்தது. வர இப்போ உள்ள சூழல்
அதாவது வந்து முருகனுடைய பாட்டுகள், முருகனுடைய அதாவது வந்து என்ன பக்தி பாடல்களைத்தான் இப்போ கூடுதலாக விரும்பி வாசிக்க சொல்கிறார்கள். அதை நாங்கள் வாசிக்க கொண்டு இருக்கிறோம் இப்போ. ஆனால் எங்களுக்கும் சரியான வேலை தான். வேலைன்னு சொன்னால் அவர்களை எப்படியும் ஆட வைக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. ஆனால் இப்போ உள்ள சூழ்நிலை இருந்தால் எல்லாம் பக்தி பாட்டுகள் அது இதுகளை வாசித்து தான் அதுகளை வாசிக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் இப்போ வர சினிமா பாடல்களும் எல்லாம் வந்து விட்டுது. அதை நாங்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏனென்றா அவைகளுக்கு ஒரு இன்பத்தை நாங்கள் அதாவது வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்று நினைச்சு கொண்டு தான் நாங்கள் அதை வாசிக்கிறது. ஆனால் அதை வாசிக்காட்டியும் அவை கொஞ்சம் மன வருத்தம் வரும்போதே இருக்குது. இப்போ தற்சமயம் உள்ள சூழ்நிலை இப்போ தூரம் கூடன்னு சொன்னால் இப்போ 5, 6, 7 கிலோமீட்டர் அப்படின்னு சொன்னால் நாங்கள் தனியாக காவடி சிந்தை வாசி கொண்டு போக முடியாது. அப்போ பக்தி பாடல்களையும் பாய்ச்சா தான் எங்களுக்கு அந்த தூரங்கள் இருக்கக்கூடிய முடியக்கூடிய சூழ்நிலை இருக்குது. சமீப காலத்துக்கு வந்து சிங்கப்பூரில் மலேசியாவுக்கு போயிருந்த பொழுது அங்கே உள்ள சீனாக்கள் எல்லாம் வந்து பெரிய பெரிய வேல்கள் எல்லாம் இதில் வயிற்றில் ஏற்றி பெரிய அந்த காவடிகள் எல்லாம் வச்சு முதல் நாள் சாயந்தரம் தூக்கி அடுத்த நாள் இரவு தான் கொண்டு இறக்குவாங்க. அவ்வளவுத்துக்கெல்லாம் நான் அங்கே பார்த்து கொண்டிருக்கக்கூடியதாக இருந்தது. தொழில்முறை காவடியாட்டம் தற்போது தனி நிகழ்ச்சியாக அன்றி கரகாட்ட நிகழ்வின் ஒரு பகுதியாகவே இடம்பெற்று வருகிறது. இதில் ஆட்டக்காரர் மேற்சட்டை அணியாமல் முருக பக்தனைப் போல் வேடம் புனைந்து ஆடுவார். தொழில்முறை காவடியாட்டத்தில் ஆடுகின்றவர் சுழன்றாடுதல், வளைந்தாடுதல், குனிந்தாடுதல், வில்லாடுதல், கைவிரித்து ஆடுதல், வரவேற்க ஆடுதல் எனும் 6 முறைகளை பயன்படுத்தி ஆடுவது வழக்கம். தோளின் மீது காவடியை வைத்து ஆடும் மரபு வழிக்கு புறம்பாக தொழில்முறை காவடியாட்ட கலைஞர்கள் தமது உடலின் பல்வேறு உறுப்புகளிலும் காவடியை வைத்து ஆடுகின்றார்கள். இந்துக்களை பொறுத்தவரை தைப்பூச மற்றும் பங்குனி உத்தரம் ஆகிய தினங்களில் விசேடமாக காவடி எடுத்து பக்தர்களால் நேர்த்தி நிறைவேற்றப்படுகிறது. இலங்கை, இந்தியாவை தாண்டி சிங்கப்பூரிலும் மலேசியாவிலும் இந்த தினங்கள் விசேடமாக கொள்ளப்படுகின்றன. இதனை விட ஆலயங்களின் உற்சவ காலங்களிலும் குறித்த ஆலயங்களில் எழுந்தருளியிருக்கும் இறைவனுக்கு காவடி எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தும் வழக்கம் காணப்படுகிறது. ஈழத்திருநாட்டின் வடபகுதியில் நல்லூர் கந்தசுவாமி கோவில், மாதகல் கந்தசுவாமி கோவில், அதேபோன்று தொண்டமனாறு செல்வச்சந்நிதி ஆலயம் போன்றவை பிரசித்தமானவை. இந்த ஆலயங்களின் உற்சவ காலங்களில் 100கணக்கான காவடியாட்டங்கள் அந்த பிரதேசத்தையே ஆரம்பித்து ஆலய சூழலை பரவசப்படுத்தி நிற்கும். மாதகல் நுணச முருகமூர்த்தி கோயில் அங்கே தான் காவடி பார்க்குறதுக்கு ஆரம்பத்துலேருந்து இன்னைக்கு வேற இல்லை. ஆனால் இப்போ நல்லூரோ சன்னதியோ சகல இடமெல்லாம் நிறைய காவடிகள் வருது போகுது. ஆனால் அப்போ நாங்கள் வாசிக்கிற காலங்கள்லேயே காலையில் 8 மணிக்கு போனால் பின்னேரம் 6 மணிக்கு தான் காவடி இறக்குவேன். அதுவரையில் நாங்கள் வாசி போட்டு சரியான வேலையில் எங்களுக்கு சரி கூடுதலான வேலை அந்த வேலை தான். ஆனால் அதே மாதிரி இப்போ காவடிகள் ரொம்ப குறைவு இருந்தும் இப்போ ஒரு சிலர் இப்போ பக்தி பாடலில் உடம்பெறுகிறது. சில பேர் இப்போ அதாவது சந்நிதியில் அந்த மிருதங்கத்தில் வேறு ஒரு இதை வச்சு அப்படி ஒரு வாய்ச்சி அப்படி ஒரு சூழ்நிலை இப்போ உருவாகியிருக்கு. இப்போ பல மாதிரி பல இதுகளையும் வந்து கொண்டிருக்கு. ஆனால் மாதகளை பொறுத்தவரையில் அவங்க பணம் இதுக்குண்டே கொடுத்து 1 லட்சம் 2 லட்சம் பணம் கொடுத்து அதை தாங்கள் வடிவாக செய்ய வேணுமென்று சொல்லி வடிவாக செய்கிறாங்க. மற்றது கார்நகரிலும் அதே மாதிரி ஆண்டவன் அங்கே நல்ல மாதிரியான காவடிகள் நல்ல விதமான இதுகளெல்லாம் நடந்து கொண்டு இருந்தது. அதே மாதிரி இப்போ சகல இடங்கள்லேயும் ஓரளவுக்கு ஃபேமஸாக ஓரளவுக்கு வந்துட்டுது. என்னப்பானே எண்ணே அங்கப்பானே அந்த காரம் எண்ணே என்னப்பானே உன்ன எண்ணே அங்கப்பானே அந்த காரம் எண்ணே எட்டு கூடி வேலவனே எட்டு கூடி வேலவனே எட்டு கூடி வேலவனே எட்டு கூடி வேலவனே சுண்டா பழம் அவருக்கு தந்த
பழம் அவருக்கு தந்தவனே. வேல் 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 முருகாவேல். வேல் 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 முருகாவேல். வேல் முருகா மாப்பழனி வேல் முருகா வேல் வேல். வேல் முருகா மாப்பழனி வேல் முருகா வேல். ஒவ்வொரு மனிதனுக்கும் இன்பமும் துன்பமும் இரண்டு சுமைகளாக சரிசமமாக இருக்கிறது. கடவுள், பக்தி எனும் ஆன்மீக எண்ணம் இந்த இரண்டு சுமைகளையும் எளிமையாக சுமக்க உதவும் மையக்கோலாக உள்ளது என்பது மட்டும் ஆன்மீகவாதிகளின் அசையாத நம்பிக்கை. இந்த தத்துவத்தையே காவடி எடுத்தலும் எடுத்து எம்புகிறது. காவடியாட்டம் ஒரு வழிபாட்டு கலையிலிருந்து மாறி அனைவரும் சுவைக்கும் ஓர் ஆட்டக்கலையாகவும் விளங்கி வருகின்றது என்பதே உண்மை. மாறி வருகின்ற நாகரீக சக்கரத்தில் இவ்வாறான வழிபாட்டு முறைமைகளும் மத ரீதியான நம்பிக்கைகளும் அறிவியல் ரீதியான கேள்விகளையும் யதார்த்த ரீதியான விமர்சனங்களையும் அவ்வப்போது எதிர்கொண்டாலும் எம்மையெல்லாம் ஆளுகின்ற சக்தியாக இறைவன் இருக்கிறார் என்பதை திடமாக நம்புகின்ற மக்கள் இருக்கும் வரை காவடியாட்டம் போன்ற வழிபாட்டு முறைகள் இந்துக்களின் வாழ்வியலோடு கலந்து பயணிக்கும் என்பது ஆன்மீகவாதிகளின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கின்றது. ஆதவனின் திசைகள்.